ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற ஒரு சூப்பரான ஸ்கீமை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க, யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி A to Z வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற இந்த TD, அதாவது டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ் அப்படின்றது இருக்கிற மற்ற ஸ்கீம்ஸை விட இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு ஸ்கீம் அப்படின்றத சொல்லலாம். ஏன்னா மற்ற ஸ்கீம்ஸ் எல்லாமே ஒரு ஃபிக்ஸ்டு டென்யூராக கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த டைம் டெபாசிட் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளான டென்யூஸ் இருக்கும். ஒரு 4 டென்யூஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த 4 டென்யூஸில் உங்களுக்கு என்ன டென்யூஸ் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் தான் இந்த டைம் டெபாசிட் ஸ்கீம்ஸ். அடுத்தது, இந்த ஸ்கீம்ஸில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 1000 ரூபீஸிலிருந்து இந்த ஸ்கீம்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டு மல்டிபிள் ஆஃப் ஹண்ட்ரட்ஸாக இருக்கணும். 1100, 1200, 2000, 3000 ஸோ அந்தமாரி மல்டிபிள்ஸாக இருக்கணும் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க. அடுத்தது எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனி இண்டிவிஜுவல்ஸ், அதாவது 18 வயசு ஆனவங்க இந்த ஸ்கீம்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 18 வயசு ஆகலை அப்படின்னாலும் அவங்கள மைனர் அல்லது கார்டியன் மூலமாக அந்த ஸ்கீம்ஸில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 10 வயசாக இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அவங்க தான் பேரண்ட் அல்லது கார்டியன் மூலமாக ஜாயின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதே போல் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டராக இருக்கீங்க அப்படின்னா, ஸோ 3 ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஹோல்டர் வரைக்கும் அக்கௌண்ட் வச்சுருக்கிறவங்க தாராளமாக இந்த ஸ்கீம்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டென்யூஸ் இருக்குது. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் அண்ட் 5th இயர் அப்படின்னு சொல்லி ஒரு 4 டென்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 4 டென்யூஸில் நீங்கள் என்ன டென்யூர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பட்ஜெட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். எந்த டென்யூர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த டென்யூருக்கு ஏற்ற போல் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் இருக்கும். ஃபஸ்ட் இயர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 6.9% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.0% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. தேர்ட் இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.1% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர் வரைக்கும் சேம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் இதில் எதனா சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அடுத்த குவார்ட்டர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு வந்து எதனா அப்டேட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஆஸ் யூஷுவலாக என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும் அதுவே வந்து நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூட்டி ஆகும் அடுத்த குவார்ட்டருக்கு. அதே போல் 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றபடி அந்த செகண்ட் இயரோ, ஃபஸ்ட் இயரோ, 4th இயரோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸ் வராது. ஸோ அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்தது டேக்ஸ் ரிலேட்டடான ஆப்ஷன்ஸ், அதாவது டேக்ஸ் பெனிஃபிட் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து TDS வராது. அடுத்தது இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அதாவது ATG படி நீங்கள் வந்து ATGC படி உங்களுக்கு வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் கெயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட்டை அதாவது சோர்ஸ் ஆஃப் இன்கமில் நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும். அடுத்தது இதில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு போஸ்ட் ஆஃபீஸிலிருந்து இன்னொரு போஸ்ட் ஆஃபீஸுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ உங்களுடைய நேர்பையாக இருக்கிற ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நாமினி ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நாமினி வந்து நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஸ்கீம்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக ஒரு நார்மல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டேஜ் இருக்கணும். அந்த அக்கௌண்ட்டோட இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டை நீங்கள் மெச் பண்ணி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ். அடுத்தது வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர் ரூல்ஸ், அதாவது முன்கூட்டியே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன ரூல் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக க்ளோஸ் பண்ண முடியாது. நாட் அலோட் பிஃபோர் 6 மந்த். 6 மந்த்துக்கு முன்னாடி க்ளோஸ் பண்ண முடியாது. 6 மந்த்துக்கு அப்புறமா நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு 6 மந்த்லேருந்து 1 இயர்க்குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மல் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதுவே ஆஃப்டர் 1 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் லெஸ் பண்ணிவிடுவாங்க. அதாவது இப்போது 7.5% ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா 7.43 அந்தமாரி லெஸ் பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு வந்து இருக்கிற அமௌண்ட்டை பே பண்ணுவாங்க. அடுத்தது இதனுடைய கீ பெனிஃபிட் அண்ட் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஸோ 100% வந்து ரிஸ்க் ஃப்ரீ. ஸோ உங்களுக்கு எந்த விதத்துலையும் இதில் இஷ்யூஸ் வராது. ஸோ பேக் அண்ட் பை கவர்மெண்ட்டாக இருக்குது. கேரண்டி ரிட்டர்ன்ஸும் இருக்குது. ஸோ ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் ஃபார் நார்மல் சேவிங்ஸை விட உங்களுக்கு ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மல்டிபிள் டென்யூர் ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ மல்டிபிளான ஆப்ஷன்ஸ் வந்து அந்த டென்யூர்ஸ் வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஸோ டேக்ஸ் சேவிங் ஆப்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 5th இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் ஆகும். ஸோ இப்போது இந்த டைம்
டெபாசிட் ஸ்கீம்ஸில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ எவ்வளோ அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போது டென்யூர் வந்து நான் 3 இயர்ஸ் அப்படின்றத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு என்ன டென்யூர் வேணுமோ அந்த டென்யூரை சூஸ் பண்ணிக்கலாம். 5 இயர்ஸ்னால் 5 இயர்ஸ், செகண்ட் இயர்னா செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர்னா ஃபஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லி சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் தேர்ட் இயர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். 1 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் கழிச்சு 21,300 கிடைக்கும். அதுவே டோட்டலாக 1,21,300 எடுத்துப்பீங்க. 3 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். 63,900 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் கிடைக்குது. 4 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 85,200 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. அடுத்தது 5 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,06,500 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் கிடைக்குது. 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1,27,800 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஸோ டோட்டலாக உங்களுக்கு அந்த 1,27,800 அந்த 6 லட்ச ரூபாவும் சேர்த்து எண்ட் ஆஃப் தி டென்யூரில் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறமா 7,27,800 உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அடுத்தது 7 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,49,100 கிடைக்கிது. ஸோ டோட்டலாக டென்யூர் வந்து அந்த எண்ட் ஆஃப் த டென்யூரில் 8,49,100 உங்களுக்கு கிடைக்கும். 8 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,70,400 இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் கிடைக்கும். 9,70,400 எண்ட் ஆஃப் த டென்யூரில் எடுத்துப்பீங்க. அதுவே 9 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் 1,91,700 ஸோ 9 லட்ச ரூபாய் பிரின்சிபல் அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டும் சேர்த்து உங்களுக்கு எண்ட் ஆஃப் தி டென்யூரில் 10,91,700 கிடைக்கிது. ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணும்போது எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற போல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.